கௌசல்யா தாராள பிரபு தாராள பிரபு. தாராள பிரபு அது வேணாமா? நிலா எப்படி இருக்கா? இப்ப பரவாயில்ல தம்பி, தூங்கிட்டு இருக்கா. நிலாவுக்கு அங்க ஏற்காடு நடந்த விஷயம் கண்டிப்பா அவ மனசுல தான் இருக்கும். அவன் நல்லா பயந்துட்டா, அதான் எனக்கு கஷ்டமா போச்சு. ஜாலியா போய் செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்ச இடத்துல என்னென்னமோ நடந்துருச்சு. சத்தியமா சொல்றேங்க, இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. சின்ன குழந்தைங்க அவ அவ்வளோ பெரிய பாதாள குழியில விழுந்து யோசிச்சு கூட நம்மளால பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. ரொம்ப சாரிமா. ஐயோ தம்பி, முதல்ல இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? இது ஒரு விபத்து மாதிரி அதுவா நடந்தது தானே. ஆனா அந்த கடவுள் அண்ணா ரூபத்திலையும் உங்க பையன் கவின் ரூபத்திலையும் வந்து என் பேத்தி நிலாவை காப்பாத்திட்டாங்க. அத நினைச்சு இப்ப நாம திருப்தி பட்டுக்கணுமே தவிர நடந்து முடிஞ்சதை பத்தி நினைச்சு நினைச்சு வேதனைப்படுறதுல அர்த்தமே இல்ல. இல்ல, என்ன இருந்தாலும் என் லைஃப்ல இந்த விஷயத்தை நான் மறக்கவே மாட்டேன். என் ஆழ் மனசுல அவ்வளோ ஒரு பயத்தை ஏற்படுத்தின மோசமான நாட்கள்னா அது ஏற்காடுல நடந்த விஷயம்தான். எனக்கு நிலாவை பார்த்த முதல் நாள்ல இருந்து இப்ப வரைக்கும், இப்ப இந்த செகண்ட் வரைக்கும் அவ எனக்கு நெருக்கமான குழந்தையா தான் தோணிக்கிட்டே இருக்கா. சொல்ல போனா அவளை என் சொந்த மக மாதிரி தான்மா பார்த்துட்டு இருக்கேன். அவளுக்கு ஒண்ணுன்னா என்னால சத்தியமா தாங்கிக்க முடியாது. நிலாவுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுமா, பார்த்துமா. அவ ரொம்ப சந்தோஷமா, அவ எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காம ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அழகா பறந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதாம்மா முக்கியம். ஆனா ஏற்காட்டுல அப்படி நடந்ததை இப்ப வரைக்கும் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. உங்க பொண்ணு மேல உங்களுக்கு இவ்ளோ பாசமா மாப்ள? கூடிய சீக்கிரமே நிலா உங்க பொண்ணுதான்னு உங்களுக்கு தெரிய வரும். சரிங்கம்மா, நிலா கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். அவ தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னீங்கல்ல, பரவாயில்ல விடுங்க, நல்லா தூங்கட்டும். நாளைக்கு காலையில நானே நேரடியா வந்து நிலாவை பாக்குறேன். ஐயோ, திரும்பவும் மாப்பிள்ள இங்க வரேன்னு சொல்றாரு. வந்தாருன்னா விஜய பாத்துருவாரே. தம்பி, இங்க பாருங்க, உங்களுக்கும் கண்ணுல அடிபட்டிருக்கு. நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு நிலாவை நானே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். இல்லம்மா, ஏற்கனவே நிலா ரொம்ப பயந்து போயிருக்கா. அவளை நீங்க இங்கேயும் அங்கேயும் அலைய விட்டு கஷ்டப்படுத்தாதீங்க, நானே வரேன். சரிங்க தம்பி, இப்ப ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு வரத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். நான் போனை வச்சுட்டுமா? விக்ரம், நீ பேசாம ரெஸ்ட் எடு. ரொம்ப டயர்டா இருக்கல்ல. வாங்க நம்ம எல்லாரும் போலாம். மா, என்னமாச்சு? கவினோட அப்பாவுக்கு இப்ப பரவாயில்லையா? பேசிட்டியா அவர்கிட்ட? இப்பதான் பேசினேன் விஜி. அவருக்கு கண்ணில் அடிபட்டது இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாரு. நாளைக்கு பேசுறேன்னு சொன்னாரு. அப்படியா? சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, நான் போய் படுத்து தூங்குறேன். வரேன் பிரியா. சரி, நானும் போய் தூங்குறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. குட் நைட். எதுவும் யோசிக்காதீங்க. கடவுளே, இந்த மாதிரி ஒரு கொடுமை யாருக்குமே வரக்கூடாது.
நிலா என்னம்மா என்னம்மா நிலா என்ன இங்க பாரு ஒண்ணு இல்ல நிலா நிலா ஒண்ணு இல்ல விஜய் அக்கா. எதுக்கு நிலா கத்திட்டு இருக்கா அம்மா நிலா இங்க பாரு இங்க பாரு பாரு நிலா இல்லடா நிலா என்ன பாரு ஒரு நிமிஷம் என்ன பாரு நிலா ஐயோ என்ன பாருமா ஐயோ ஐயோ ஒண்ணு இல்ல நிலா நிலா ஒண்ணு இல்லம்மா இங்க பாரு உனக்கு ஒண்ணு இல்லம்மா ஒண்ணும் இல்ல நான் உன் பக்கத்துல தானே இருக்கேன் ஆ? கண்ணு திறந்து பாரு உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாச்சு நிலா உனக்கு ஒண்ணு இல்லம்மா இங்க பாரு ஐயோ குகைக்குள்ள இருந்து நீ வந்துட்ட நிலா நீ இப்ப வீட்ல இருக்க இங்க பாரு பாட்டி இருக்காங்க சிவா மாமா இருக்கான் நிலா அம்மா நான் உன் பக்கத்துலயே தாம்மா இருக்கேன் ஆ? ஒண்ணு இல்லம்மா பாரு பாட்டி பாரு நிலா ஒண்ணு இல்லடா நிலா எல்லாரும் இங்கே தான் இருக்கோம் பாரு என்னடா என்னம்மா நிலா ஐயோ, என்னம்மா? நிலா இங்க பாரு ஒண்ணு இல்லம்மா இங்க பாரு நிலா ஒண்ணு இல்லம்மா உன்னை காப்பாத்தியாச்சு அண்ணமும் கவினும் உன்னை குகைக்குள்ள இருந்து காப்பாத்திட்டாங்கல்ல ஆ? உனக்கு ஒண்ணு இல்லடாமா உனக்கு ஒண்ணு இல்லடா சொல்லும் நிலா உனக்கு ஒண்ணு இல்லம்மா இங்க பாரு அம்மா சொல்றது கேளு அதான் அங்க எல்லாரும் உன் பக்கத்துல இருக்கோம்ல அப்புறம் ஏன் பயப்படுற விஜய் நிலாக்கு உடம்பு சுடுது காய்ச்சல் அடிக்குதோ என்னவோ தெரியல டேய் போய் அந்த ப்ளூ பாக்ஸ்ல இருக்கிற தெர்மாமீட்டர் எடுத்துட்டு வா நிலா போயிட்டு வரேன். ஒண்ணு இல்ல அம்மா கூடவே இருக்கல ஒண்ணு இல்ல பயப்படாத இங்க பாரு பாட்டி பாரு ஒண்ணு இல்ல நிலா. அதெல்லாம் இங்க இல்லடா டெம்பரேச்சர் நிலா. இல்ல இங்க பாரு இங்க வா. மாமாவை பாரு வாய் தர இங்க வா ஒண்ணு நிலா, இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லடா இங்க செல்லம். பாரு ஒண்ணும் இல்ல. டெம்பரேச்சர் செக் பண்ணணும்ல வாய். டெம்பரேச்சர் செக் பண்ணலாம் வாய் தர ஐயோ மா நிலாவுக்கு காய்ச்சல் 100 தாண்டி இருக்குமா ஐயோ இப்ப என்னமா பண்றது அக்கா இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாம்க்கா நான் ஆட்டோ புக் பண்றேன்க்கா ஆ. ஒண்ணும் இல்லம்மா மகா பயப்படாத நிலா ஐயோ நிலா என்னாச்சுமா நிலா ஏழுது நிலா கண்ணு தோற நிலா ஐயோ கடவுளே என்னடா ஆச்சு நிலா ஐயோ நிலா அம்மா பாருடா கண்ணு தர நிலா ஐயோ நிலா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றா